மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் அரசியல் வளர்ச்சிக்கு திமுகவும் கருணாநிதியும் தான் காரணம் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், திமுகவை கடிந்துரைப்பதை நிறுத்துங்கள் எனவும், இல்லையெனில் மதிமுகவின் முழு வரலாற்றையும் பேச வேண்டி வரும் எனவும் கடிந்துரைத்துள்ளார். வைகோ நாடாளுமன்றத்தில் போய் கட்சித்த பிறகுதான் வைகோ என்ற அடையாளம் கிடைத்தது. அந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது யார் அப்படின்னா எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து அனுப்பி அங்கே போய் வைகோ பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தைரியத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனால் அதற்கு பிறகு அதற்கு நன்றியாக அவர் மதிமுகவை ஆரம்பித்தார், பிரித்தார், அந்த பணியெல்லாம் செஞ்சார். ஆனால் அதற்கான பலன்கள் என்னங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. அன்றைக்கு மதிமுக துவங்கிய போது யார் இருந்தவர்கள், இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி மதிமுகவுடைய நிலை என்னங்கிறது தெரியும். இதுக்கு மேலேயும் பேசினா இன்னும் அந்த வைகோவுடைய துவக்க காலத்தில் அந்த பயணத்தை துவங்கிய போது தலைவர் கலைஞர் பேசுகிற மேடையில் காலடியில் அவர் உட்கார்ந்து இருக்கின்ற காட்சியை நேரடியாக பார்த்த சாட்சிலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா மதிமுகவுடைய மொத்த வரலாறும் முடிஞ்சிடும். அதனால் மதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறோம், போயிட்டு விஜய் படத்தை பார்த்துட்டு விசிலடிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வைபாகுங்க. அந்த படத்தில் வர்ற பாட்டை கேட்டு அந்த தொண்டர்கள் ஆகிற வைப் மாதிரி உயர்கல்வித்துறை காங்கிரஸ் விஸ்வநாதன் டான்ஸ் ஆன மாதிரி முடிஞ்சால் டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியாக இருங்க. தேவையில்லாமல் திமுக மேலே விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திங்க.